friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரபிக் டெசர்ட் ரெசிபி குனபா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும், க்ரீமியா டேஸ்டியா இருக்கும். இந்த ரமதானுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரமதானுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி வீட்ல உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோஸ்டட் வெர்மிசெல்லி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்பவே சின்னதா இருக்கிற மாதிரி உள்ள வெர்மிசெல்லியா எடுத்துக்கணும். இதுக்கு அப்போதான் இது நல்லா இருக்கும். நான் இந்த வெர்மிசெல்லியை ரொம்ப சின்னதா வர்ற மாதிரி நான் கை வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்க போறேன். குனபா டவ் பார்த்தீங்கன்னா கடைகளில் ரெடிமேடாகவும் யூஸ் பண்ணுறாங்க, கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இந்த அளவுக்கு உடைச்சதுக்கு அப்புறம் இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இந்த வெர்மிசெல்லி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா இடமும் வர்ற மாதிரி பட்டர்லாம் எல்லா வெர்மிசெல்லிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி இதை நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சதும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு இது ரெடியாகி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். நமக்கு சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சப்போஸ் இது கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெர்மிசெல்லி மிக்ஸை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பாதி மட்டும் நான் இந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டு ஒரு லேயர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி அடி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை கூட நம்ம யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீம் சீஸ் மிக்ஸை நம்ம இது உள்ளே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக நான் சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. மீதி இருந்த அந்த வெர்மிசெல்லி மிக்ஸி அதையும் இப்போ மேலே போட்டு நம்ம ஒரு லேயராக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக ஓவனில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இதை ஓவனுக்குள்ளே வச்சுருக்கேன். இதை ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி இதை நான் நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ட்ரேவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் உள்ள ட்ரேலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதை இந்த சைடு நான் திருப்பிக்க போகிறேன். சீஸ் போட்டனால சீஸ் சப்போஸ் மெல்ட் ஆகி வெளியில் பேக்கிங் ட்ரேயில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஒட்டி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் பார்த்திங்கன்னா நைஃபால் லைட்டாக எடுத்து விட்டேன். வெர்மிசெல்லிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே செதறும். அப்போ நம்ம அதை கை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். டெசர்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த இதில் நம்ம ஸ்வீட் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பிஸ்தா பவுடர் பண்ணி கொஞ்சம் இதில் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே செட் ஆகி நமக்கு இந்த சுகர் சிரப் எல்லாமே அடி வரைக்கும் இறங்கி நல்லா செட் ஆகி நமக்கு ஒரு க்ரீமியான டேஸ்டியான வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி கிடைக்கும். ஒரு மினிமம் 3 ஹவர்ஸ்க்கு வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.